ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பன்னீர் சில்லி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கேப்சிகம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன இஞ்சி, கொஞ்சோண்டு பூண்டு இதை கியூபா கட் பண்ணிக்கணும். காரத்தூள், கரம் மசாலா, கறி பவுடர், கலர் பவுடர், மஞ்சள், அப்புறம் கார்ன்ஃபிளவர் பவுடர் இதெல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நல்லா பன்னீர்ல படுற மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கணும். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் ஊறின பிறகு சூடான எண்ணெயில போட்டு நல்லா மொறுமொறுன்னு பொரிச்சு எடுக்கணும். ஒரு வானல்ல டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரும் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஆட் பண்ணிக்கணும். இப்ப அரைஞ்சு வச்சிருக்க பூண்டும் இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கணும். அப்ப நல்ல ஒரு ஸ்மெல் வரும். நல்ல பொன்னிறமா வதக்கணும். வதக்கின பிறகு வெங்காயம், கேப்சிகம், பச்சை மிளகாய் இது மூணுத்தையும் போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கிட்டா போதும். இந்த பன்னீர் மஞ்சூரியனுக்கு மெயின் பாத்தீங்கன்னா சோயா சாஸும் கிரீன் சில்லி சாஸும் தான். 1 டீஸ்பூன் சோயா சாஸ், 1 டீஸ்பூன் கிரீன் சில்லி சாஸ், அது கூடயே பாத்தீங்கன்னா பெப்பர் ஆட் பண்ணி கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கணும். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி திக்காவதுக்காக கார்ன்ஃபிளவர் மாவை தண்ணியில கரைச்சு அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி திக்கான பிறகு பொரிச்சு வச்சிருக்க பன்னீரையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். சுவையான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு.